ஹாய் செல்ல குட்டீஸ், நம்ம வீட்டு பிள்ளை லட்சுமி பிரியா மீது ஒரு பிராது வந்திருக்கு. பிராது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்களுக்கு வர வர தலைக்கணம் திமிர் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பிராதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் சூப்பர் சிங்கருக்கு வந்து ஹோஸ்டாக போனதுக்கப்புறம் லட்சுமி பிரியா பழைய லட்சுமி பிரியாவே வந்து இல்லை. அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ஓவர் திமிராக இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சாகட்டும், பண்ணுற ரீப்ளை ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் திமிர்த்தனமா, தலைக்கனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க தான் சூப்பர் சிங்கர்ல ஹோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சூப்பர் சிங்கர்ல வந்து அடிக்கடி வந்து உங்களையே காட்டிக்கிட்டே இருக்கிறாரு கேமராமேனு. அந்த அளவுக்கு நீங்க ஒன்றும் அழகுலாம் இல்லை, அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி லட்சுமி பிரியாவுக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம லட்சுமி பிரியா சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரீப்ளையில் வந்து நம்ம லட்சுமி பிரியா சொன்னது தான் இப்போ வந்து பெரும் சர்ச்சையாக இருக்குது. அதாவது அவங்க சொன்ன விதம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. அதுலேயே திமிர்த்தனம் தலைக்கணம் வந்து தெரியுது. அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்க தேவையில்லை, கொஞ்சம் பணி கரெக்டாக வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய எல்பியோட ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இவங்களோட ரீப்ளைக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஆட்சேபனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்களோட ரீப்ளை அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா அது வந்து போல்டாக வந்து கரெக்டாக சொல்லிருக்கிறாங்க. சிலருக்குலாம் வந்து கட் அண்ட் ரைட்டாக போல்டாக அப்படி வந்து சொன்னால் தான் வந்து அவங்க அடங்குவாங்க. சரியான ஸ்லிப்பர் ஷாட்டாக வந்து இருக்கும். ஸோ எல்பி சொன்னது அதே மாதிரி எனக்கு வந்து அவங்க ரீப்ளை பண்ணது வந்து எந்த ஒரு திமிர்த்தனமும் தலைக்கணமும் வந்து அது தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, சூப்பர் சிங்கருக்கு ஹோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூட் கேரக்டரே வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட்டு அது வந்து நீங்கள் ஏன் ஆட்டிடியூட் தலைக்கணம் திமிரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? அவங்க வந்து அப்படி எந்த ஒரு உயரத்துக்கு போனாலும் வந்து அவங்களோட நேச்சுரலாக இருக்கிற கேரக்டரில் தான் வந்து இருப்பாங்க. எதனால் அந்த ஒரு ஆங்க்ரி ரீப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட இருந்த வர அந்த கமெண்ட்ஸ் தான். அந்த கமெண்ட் வந்து ஒருத்தங்க மனசளவில் வந்து பாதிக்கும் போது வந்து நம்மளையே அறியாமல் அந்த ஒரு கோபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். இப்போ எனக்கே என் சேனல்லையே வந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப நெகட்டிவாக கமெண்ட் வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்குமே வந்து கோபம் வந்து வரும். அந்த கோபத்தில் வந்து ரீப்ளை நான் கொடுக்க தான் வந்து ஒரு சில டைம் வந்து செய்வேன். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளோட மனநிலை வந்து ஒரே மாதிரியே வந்து இருக்காது. நாம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருப்போம். அப்போ வந்து இந்த மாதிரியான தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே வந்து எரிச்சலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்லேயும் நம்ம ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பொறுமையாக வந்து இருக்க முடியாது இல்லையா? சிலருக்குலாம் வந்து ஸ்லிப்பர் ஷாட்டு மாதிரி ரீப்ளை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதை தான் வந்து எல்பி லட்சுமி பிரியா வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சது ரீப்ளை பண்ணது வந்து எந்த தப்புமே இல்லை. சூப்பர் சிங்கரில் அவங்கள காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஏன் மற்றவங்களாம் காட்டலையே? மற்றவங்களையும் தான் சம்மந்தமே இல்லாத சிலர்லாம் காட்டாதவங்க வந்து காட்ட செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. அப்படின்னாலும் அது எல்பி வந்து நீங்கள் வந்து அழகே இல்லை, நீங்கள் அவ்வளோ அழகுலாம் இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகள்லாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தேவையில்லைல்ல. சூப்பர் சிங்கரில் உங்களையே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே அதுதான். அது கூட ஒரு விதத்தில் விட்டாலும் நீங்கள் அழகு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு மற்றவங்கள அழகு இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. அவங்களுக்கு வந்து அழகு தான். அந்த வகையில் மற்றவங்கள வந்து யாருமே வந்து குறை சொல்லக்கூடாது. ஸோ அதை எல்பிஏ சொன்னது வந்து பெரிய தப்பு. ஸோ அதனால் எல்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீப்ளை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாலுமே ஆனால் கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து சிலர் வந்து எல்பி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்பி ஃபேன்ஸாக இருந்தாலுமே அவங்களோட சில இது வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அது எல்பி ஃபேன்ஸா இல்லை வீக்கா கேட்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல. பட் எல்பி அவங்க வந்து கரெக்டான வேலை தான் வந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டான ரிப்ளை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ரீப்ளை பண்ண விதம் மட்டும் வந்து மாற்றி வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் நான் வந்து சொல்கிறேன்ல, அது சுச்சுவேஷனில் அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அவங்க இதே நல்ல ஒரு கூலான ரிலாக்ஸாக ஒரு இதாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் மேபி வந்து ஹம்புளாக கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கலாம். அவங்க ஏற்கனவே வந்து வேறு சில இதெல்லாம் வந்து இருந்திருக்கலாம். மேபி மைண்ட் டிஸ்டர்பாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா அவங்க அந்த பண்ண கமெண்ட் வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அது ஒரு கமெண்ட்டை வச்சு நம்ம அவங்களோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கருக்கு வந்து ஹோஸ்ட்டாக அவங்களுக்கு திறமை கிடைச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. பட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான அத்தனை இதுவுமே இருக்குது. ரொம்ப ஏன்னா பேட்லாம் இல்லை, ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு ஒரு ஆங்கரிங்கும் ஹோஸ்ட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இது எத்தனை நடிகைகளால் சாத்தியம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து தமிழ் லாங்குவேஜே வந்து நல்லா வந்து கிளியராக தெரியாது. பட் நம்ம எல்பி வந்து அப்படி இல்லை, நம்ம தமிழ் பொண்ணு, தமிழ் வந்து சூப்பராக பேசக்கூடிய பொண்ணு. ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து 100% வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதேமாரி அவங்களோட அந்த ஆங்கரிங் வேவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து மோசம் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பிஜேவோ இல்லை ஆர்ஜேவோ வந்து இருந்துட்டு வரல, ஒரு சீரியல் நடிகையாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய சீரியலில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது, ஆங்கரிங் பண்ணுறது, இந்த அளவுக்கு பண்ணுறது, அதுவும் இப்போ பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து போக டைம் எடுக்கும் இல்லையா? அவங்களோட 100% வந்து கொடுக்கறதுக்கு வந்து எதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? எந்த ஒரு இதுக்குமே. அதே மாதிரி இப்பயே ஸ்டார்டிங் லெவலுக்கு இது வந்து சூப்பராக வந்து பண்ணுறாங்க. பட் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் போவாங்க. எல்லாருமே வந்த உடனே வந்து பார்த்தீங்களா அவங்களோட 100% வந்து யாராலையுமே அது கொடுக்க முடியாது. பிரியங்காவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஃபேம் ஆகிருக்க மாட்டாங்க இல்லையா? போக போக தானே எல்லா இதுக்குமே வந்து டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம எல்பியும் கண்டிப்பாக வந்து அவங்க கண்டினியூவாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆங்கரிங்லேயும் வந்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலக்குவாங்க. இப்பயே நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஆங்கரிங் ஹோஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. இவங்களுக்காகவே நிறைய பேர் சூப்பர் சிங்கர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய பேர் இவங்களுக்காக எல்பி ஹோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமே சூப்பர் சிங்கர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சிலருக்கு அதுதான் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் போகலாம். அதனால் இவங்களோட இதை வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே எல்லாரையும் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. 5 ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும். ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து மேபி வந்து பிடிக்காத வந்து போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ பிடிக்கலையா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவை கூட தான் வந்து பிடிக்காம இருந்துச்சு, அதுக்காக அந்த ஷோ வந்து பார்க்காத வந்து இருக்க மாட்டாங்க. அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து காயப்பட தான் செய்வாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒருத்தங்களை காயப்படுத்தி நம்ம வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கீழ்த்தனமான ஒன்று. ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அதை அவ்வளோதான், ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மற்றபடி அடுத்தவங்களோட வெற்றியை கண்டு பொறாமப்படுறதும் அவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுகிறதும் ரொம்பவே ஒரு தப்பான கேரக்டர். ஸோ தயவு செஞ்சு அதை யாருமே சொல்லாதீங்க, செய்யாதீங்க. ஸோ எல்பி அதே மாதிரி வந்து பர்சனலாக அவங்க ஒரு நல்ல ஒரு கேரக்டர், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதேமாரி யாரையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாத மாதிரியான கேரக்டர். ஆனால் அவங்களையே கஷ்டப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ தயவு செஞ்சு நீ யாரும் வந்து அதை வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.